பெரியவர் புகட்டிய பாடம். பால்கனியில் செடிகளுக்குத் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தேன். கீழ் வீட்டு முதியவர் அவரது காரை டிரைவேயில் விட்டு கொண்டிருந்தார். பின் இறங்கியவர் மெயில் பாக்ஸில் லெட்டர் எடுக்க முனைந்தார். பெரிய உடம்பு, 6 அடிக்கு சற்று கூடுதலான உயரம், வயது 85 இருக்கும். சற்றும் எதிர்பாராத வண்ணம் தடாலென்று கீழே விழுந்தார். நீர் ஊற்றுவதை நிறுத்திவிட்டு கீழே விரைந்தேன். ஒரு புறமாக விழுந்ததால் கண்ணாடி ஃப்ரேம் உடைந்து வலது கண் கீழே கிழித்து லேசாக இரத்தம் வந்து கொண்டிருந்தது. விழிப்புணர்வோடு இருந்தார். எழ முடியவில்லை. உடனே குனிந்து அவரது கையை பிடித்து எழச் செய்யுமாறு தூக்கினேன். மறுகணம் சடாரென்று அவரது கையை என் பிடியிலிருந்து வெறுப்புடன் உதறிக்கொண்டார். ஏதோ புரிந்தது. மௌனமாகத் திரும்பினேன். மிகவும் பரிதாபப்பட்டேன். மாடி ஏறும் வழியில் அவரது மனைவி புன்னகைத்தவாறே, அவர் மிலிட்டரியில் இருந்தவர், எப்போதும் தன்னை நம்பி இருப்பவர், யார் எந்த உதவி செய்தாலும் ஏற்க மாட்டார், வருந்தாதே, சில நொடிகளில் அவரே எழுந்து வந்து விடுவார் என்றார். சிறிது புன்னகைத்தவாறே பதிலேதும் கூறாமல் படியேறினேன். மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் புத்தகம் ஞாபகம் வந்தது. இருந்தாலும் அவர் என்னை அவமானப்படுத்தியதாக வருத்தப்பட்டேன். சில மாதங்களிலேயே அவர் இறந்துவிட்டார். அப்பெண்மணி அதற்கு அழைத்திருந்தார். சென்றேன். பிறகு டெலோரிஸ் இந்திய உணவை விரும்பிச் சாப்பிடும் அளவிற்கு நன்கு பழகினோம். இன்று எத்தனையோ ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஆனாலும் ஆழ்மனதில் அப்பெரியவர் எனக்கு ஒரு பாடத்தை புகட்டுவதற்கே அந்த சம்பவம் நடந்ததாக நினைக்கின்றேன். இன்று நான் அத்தியாவசியத்திற்கு மட்டுமின்றி எவரிடமும் எந்த உதவியையும் நாடுவதில்லை. உதாரணமாக, அம்மா வீட்டிற்கு வந்தாலுமே என்னுடைய அனைத்து வேலைகளையும் நானே செய்து கொள்வேன். என் அக்கா என்னை வினோதமாக பார்ப்பார். சிறுவயதில் நம்மூரில் ஒரு வேலையும் செய்யாமல் அம்மா அக்கா இருவரும் எத்தனை செய்தாலும் கண்டுகொள்ளாமல் இருப்பேன். ஒரு துளி கூட சிந்திக்கத் தெரியாமல் குற்ற உணர்வில்லாமல் வளர்ந்தேன். இன்று பலர் வியக்க சுறுசுறுப்பாக மாறியதற்கு அப்பெரியவரின் குறிக்கோளும் அந்த சம்பவமே காரணம் போலும். நல்ல மாட்டிற்கு ஒரு சூடு. சூடு வைத்தவரை மனதார பிரார்த்திக்கிறேன்.